அந்த கலையையும் நீங்க கத்துக்கிட்டா எந்த ஆபத்தும் உங்களை நெருங்கவே முடியாது. அப்ப உங்களால இது எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? கண்டிப்பா என்னால செய்ய முடியும். இன்னும் அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா குனிஞ்சு உங்க காலை பாருங்க. நான் என்னதான் கவனமா இருந்தாலும் அப்பப்போ என் கவனமும் சிதறுது. அதுக்கு சின்ன பசங்க கூட சண்டை போட்டு போட்டு எனக்கு களைப்பா இருக்கு. ஆனா நீ இங்க வந்து எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சாதாரண புட்டிங் டீ இப்படி போட்டு புரட்டி எடுக்கற. என்ன புட்டிங்? நான் சொன்னேன் நீங்க நினைச்சா எப்ப வேணும்னாலும் அந்த புட்டிங்க சாப்பிடலாம். ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு டேஸ்ட் பண்ணதே இல்ல. அது இனிப்பா இருக்குமா, திக்கா இருக்குமா, இல்ல லைட்டா இருக்குமா, சாஸ் இருக்குமா, அது டேஸ்டா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, அட்டகாசமா, பயங்கரமா இருக்குமா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதோட பிளேவர் நல்லா ருசியா இருக்குமா, இல்ல அதுல பிளேவரே இருக்காதா, அது மாய்ஸ்டா ரொம்ப ஃபிளஃபியா இருக்குமா, இவ்வளவு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா மத்த சைன் மாதிரி இல்லாம வெஜிடா தான் தன்னுடைய ஃபேமிலியவே விட்டுட்டு வீஸ் கூட ட்ரைனிங் பண்ண 6 மாசம் போயிட்டாரு. இந்த 6 மாசத்துல அவரோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. அவன் என்ன பண்ணா?